வணக்கம். ரைட்டர் காசி தினகர். ஆல் இன் ஆல் சேனல்ல உங்கள மறுபடி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நடிகர்கள்லாம் இயக்குனர்கள் ஆயினாங்க. இயக்குனர்கள்லாம் நடிகர்கள் ஆகுறாங்க. இத பத்தி பேசலாம். அதாவது நடிகர்கள் டைரக்டர் ஆகுறதுங்கிறது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்துருச்சு. எம்ஜிஆர் நடிகரா மிகப்பெரிய நடிகரா இருந்து அவர் டைரக்ட் பண்ணாரு. நாடோடி மன்னன், அதுக்கப்புறம் உலகம் சுற்றும் வாலிபன்லாம் கூட யாராவது உதவிக்கு ஒரு ஆள வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இயக்கம்னு அவர் பேர் தான் வந்தது. கணவன்கிற படத்துல கதைன்னு அவர் பேர் வந்தது. சிவாஜி கணேசன் டைரக்ட் பண்ணல. ஜெமினி கணேசன் ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. ஆனா ராஜேந்திரன் அவர்கள் நடிக்க வந்து பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறம் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு சில படங்களை அவரே இயக்குனார். சோ ஒரு நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆனது பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா நாகராஜனே நடிக்க வந்தவர் தான். ஆரம்ப காலத்துல நடிகர் தான் அவர். நாடகங்கள்ல சினிமாவுல கூட அவர் ஒரு படம் நால்வர்ங்கிற ஒரு படம், அப்புறம் பெண்ணரசிங்கிற படத்துல எல்லாம் ஹீரோவெல்லாம் நடிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு சரியான சந்தர்ப்பங்கள் அமையலைன்னா அவர் கதை அறிவு இருந்ததுனால இயக்குனர் ஆனார். அது மாதிரி நிறைய இயக்குனர்கள் ஆரம்பத்துல நடிக்க வந்தது வந்து அது எனக்கு சரியா அமையல, அதனால இயக்குனர் ஆனேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனானப்பட்ட பாலச்சந்தர் சார், ஈவன் பாரதி ராஜா, எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நடிக்கணுங்கிற ஆர்வத்துல நான் சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு பழைய டைரக்டர்கள் நிறைய பேர் இயக்குனர்கள் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு இதுன்னா, நடிகர்கள் வந்து டைரக்டர் ஆகுறது ஏன் ஈஸியா இருக்குன்னா, அவர்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்துருது. நடிகர்கள்னா அவங்களுக்கு ஒரு வியாபாரம்ங்கிற ஒரு 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 சைடு ஒண்ணு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. அவங்கள போட்டா வியாபாரம் ஆகுது, ஏரியா வித்துருதுன்னு அந்த காலத்துல. அப்ப அவங்களே நடிக்கும்போது கால் ஷீட்டுக்காக அவங்க வேற ஒரு நடிகர்கள்ட்ட ப்ரொடியூசர் போய் தேடி அலையிறத விட அவங்களே ஒரு சொந்த கம்பெனி. அப்ப அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கே அவங்க சம்பளம் கொடுத்துக்கலாம். அவங்க டைரக்ஷனுக்கும் அவங்களுடைய நடிப்புக்கும் ஒரு பேமெண்ட் போடும்போது படம் நல்ல விலைக்கு விற்கும் போது அவங்களுக்கு ஒரு நடிப்புல மட்டும் கிடைக்கிற பணத்தை விட அது அதிகமா கிடைக்கும். அதனாலதான் எல்லா நடிகனும் வந்து சொந்த படம் எடுக்கணும்னு ஆசையில வராங்க. இயக்குனர்கள் கூட சொந்த படம் எடுக்கிறாங்க. சொந்த படம் எடுத்து ஜெயிச்சவங்களும் உண்டு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது காணாம போனவங்களும் உண்டு. எந்த அளவுக்கு ப்ரொடியூசரா வந்து பெரிய லெவல்ல ஒரு நடிகர்கள் வராங்களோ அந்த அளவுக்கு அதல பாதாளத்துல விழுந்து காணாம போயிடுவாங்க. எல்லா நடிகர்களும் விதிவிலக்கு இல்லை. எல்லா நடிகர்களும் படம் எடுத்து அதுக்கப்புறம் சொத்துக்களை இழந்தது அந்த காலத்துல டி.ஆர். மகாலிங்கம், எம்.கே. தியாகராஜ பாகவதர்ல இருந்து சந்திரபாபுல இருந்து நிறைய பேர் சொந்த படம் எடுத்து நடிகர்கள் காணாம போயிட்டாங்க. அதுக்குதான் என்ன செய்வாங்க, மார்க்கெட் இருக்கும் போதே, மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நீங்க படம் இல்லை நம்மளே ஒரு படத்துல நடிப்போம், அதுக்காக நம்மளே ஒரு படம் எடுப்போம், நம்மளே ஒரு கதையை அமைப்போம் போது அது படம் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்குள்ள அவங்களுடைய மார்க்கெட் போனதுனால வேற நடிகர்கள் வந்து ஆக்கிரமிச்சதுனால இவங்க நடிப்புல நெல்லானதுக்கு அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பிற்காலத்துல ஆரம்பத்துல அப்படி இல்லை. எம்ஜிஆர் பீக்ல இருக்கும்போதே டைரக்ட் பண்ணார். சோ நடிகர்களா இருக்கும்போது பீக்ல இருக்கும்போது டைரக்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, சினிமாவில் மட்டும் ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரெண்டு ரெண்டு மிஸ்டேக் நடக்கும். ஒண்ணு இந்த கவனக்குறைவு ஏற்படும். இன்னொன்னு என்னன்னா அவரை நடிகரா போட பயப்படுவாங்க. இந்த ஆளு தான் டைரக்ட் பண்ண போயிட்டாரு, நம்ம டைரக்ஷன்ல வந்து நடிக்க வச்சா எடுத்துட்டு சரியில்லை சரியில்லை, கேமரா ஆங்கில மாத்து, அந்த ஆர்டிஸ்ட் வேண்டாம், டாமினேஷன் அதிகம் இருக்கும். வெறும் நடிகரா மட்டும் வந்துட்டு போக மாட்டாரு. இது தமிழ் இண்டஸ்ட்ரியில அதிகம். இப்ப ஹிந்தியில இருந்து கூட ராஜ் கபூர் முதல்ல நடிக்க வந்து அதுக்கப்புறம் டைரக்டர் அவர் நடிச்சுக்கிட்டே டைரக்டர். ஆனா அவருக்கு சொந்தமா ஸ்டுடியோ இருந்தது, ஆர்கே ஸ்டுடியோ. ரெண்டாவது அவர் நடிக்க யாரும் வெளியில சான்ஸ் கூப்பிடலைனால அதை பத்தி கவலைப்படல. அவருடைய படமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி தேவானந்த், தேவானந்த் நடிக்க வந்தாரு. பிற்காலத்துல பார்த்தாரு அவருக்குரிய கதைகள் சரியா அமையல, 2 3 படம் சரியா போலன்னு அவர் அந்த குழுவை உருவாக்கி அதுல கதை அவருக்கு வேண்டிய கதைகளை எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி பிரதரை டைரக்டர் ஆக்குனாரு. அப்புறம் அவரே இயக்குனாரு, அவரே அதுல ஹீரோவா நடிச்சாரு பீக் பீரியட்ல. சோ இது குருதத் அதே மாதிரி அவரே ஹீரோவா இருந்தாரு, அவரே டைரக்டராகவும் ஆனாரு. அதெல்லாம் உண்டு. சோ ஒரு நடிகர் வந்து எந்த தொழிலுக்கும் வரலாம். அது வந்து அலவுடு. அந்த பாப்புலாரிட்டி அவங்களுக்கு உதவுது. ஆனால் ஒரு டைரக்டர் நடிகர் ஆகுறதுங்கிறது ஈஸி. அப்படி எல்லாம் ஆயிருந்தா நிறைய பேர் அருமையா நடிக்கக்கூடிய நடிகர்கள்னு இப்ப சொன்னேன், பாலச்சந்தர், பாரதி ராஜா, அவங்க எல்லாம் நல்ல நடிகர்கள், அருமையா நடிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா அவங்க நடிகரா வர முடியல. அந்த அவங்களுடைய அமைப்பு, அதாவது ஒரு இளம் ஹீரோவா வரணும் அப்படின்னா பாரதி ராஜா அது அவருக்கு உருவத்துக்குரிய ஹீரோவா தான் பண்ண முடியும். எல்லா ரோலும் பண்ணிட முடியும். பாலச்சந்திரன் எல்லா ரோலும் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் அந்த காலத்துல வந்து நடனம் தெரியணும், அப்புறம் ஃபைட்டுன்னு ஒண்ணு இருந்தது, அப்புறம் இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலத்துல பாடணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து போகாது. ராஜாவோ பாலச்சந்தரோ எல்லாருமே ஒரு பார்க்க நடிகர்களுக்கு உண்டான லுக் ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு ஒரு டைரக்டரா வந்திருந்தாலும் அதுக்கு லுக்கு தேவையில்லை. ஒரு டைரக்டர் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு நடிகனா வர்றவன் அந்த காலத்துல, நான் சொல்றது பழைய காலத்துல இருந்து வரேன். அப்ப நடிகர்னா அவனுக்கு ஒரு இலக்கணம் வச்சிருந்தாங்க. அந்த இலக்கணத்துக்குள்ள வரல அப்ப உள்ள இயக்குனர்கள். ஆனா நாகராஜன் நல்ல லட்சணமா அழகா தான் இருந்தார். இருந்தாலும் அவரோட போட்டி போட்டு எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் இவங்க அளவுக்கு அவர் ஒரு கவர்ச்சியான ஒரு கேரக்டர்கள் பண்ண முடியாது. அவர் ஒரு டைப்பான ரோல் தான் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு உடம்பு அவருக்கு கொஞ்சம் சதை போட்டுருச்சுன்னா
அவருக்கு அதுக்கு தகுந்தபடி தான் ரோல் பண்ண முடியும். 2வது இள வயசுலயே நரை வந்துரும், இல்ல வழுக்க விழுந்துரும், அவங்க விக்கு வைக்கணும். பல பிரச்சனை இருந்தது. அதனால அவருக்கு என்ன தொழில் ஜெயிச்சதோ அதை பிடிச்சுக்கிட்டாரு. நடிச்சாரு. பின்னால திருவிளையாடல்ல, நக்கீரனார்லாம் நடிச்சார். நிறைய டைரக்டர்கள் ஆரம்பத்துல நடிகராகாம வெறுமனே டைரக்ஷனோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. எல்லா டைரக்டர்களுக்கும் அவங்க நடிக்க வராங்க. நடிக்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய படங்கள் டைரக்ஷன்ல ஃபெயில்யூர்னு அர்த்தம். ஓடல கொஞ்ச நாளா. தொழில் பயம். நம்ம டைரக்ஷன்ல ஒரு படம் ஓடிச்சு, 2 படம் ஓடிச்சு. நமக்கு சித்திரம் பேசுடின்னு ஒரு படம் ஓடிச்சு மிஷ்கினுக்கு. அப்புறம் 2, 3 5வது அப்புறம் 5வது ஓடிச்சு. அப்புறம் 2, 3 படமா காணும். அமீருக்கு ஒரு படம் ஓடிச்சு. அந்த மாதிரி இந்த டைரக்டர்கள் முதல்ல ஒரு 2, 3 படத்துல ஜெயிச்சுட்டு, அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் படங்கள் சரியா போல அப்படின்னு ஒண்ணு என்ன பயம் வருதுன்னா, நம்ம இந்த புது புது இயக்குனர்கள் வந்துட்டாங்க. நம்ம எவனும் டைரக்ஷன் கொடுக்க மாட்டான். ஈசி வழி நடிப்பு. இருக்கிறதுலயே இன்னைக்கு சினிமாவுல யார் வேணாலும் வரக்கூடிய ஒரே தொழில் நடிப்பு. யார் வேணாலும் நடிக்கிறாங்க. ஒரு கிராமத்துல போய் ஒருத்தரை டக்குன்னு பார்த்து நல்லா இருக்குன்னு கூட்டிட்டு வந்துடலாம். திடீர்னு வடிவேலு பெரிய நம்பர் 1ல வரலாம். கஞ்சா கருப்பு வரலாம். சூரி வரலாம் ஹீரோவா. அதே மாதிரி சந்தானம் வரலாம். லொல்லு சபாவில இருந்து யார் வேணாலும் நடிக்கலாம்ங்கிற ஃபீல்டு இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலன்னு இல்ல பெரும்பாலும் இந்தியாவிலேயே சினிமாவிலேயே நடிப்பு தொழில் ஈஸி, புகழ் அதிகம், பணமும் அதிகம். அப்ப அதுல வர்றதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் விரும்புறாங்க. ஏன்னா டைரக்டர் ஆகணும்னா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும். 2வது அதுக்கு ஒரு கதை அமையணும். அதுக்கு நல்ல கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாம் அமையணும். அது ரொம்ப கடினமான தொழில். இயக்கம்ங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. யார்ட்டையாவது இருந்து தொழில் கத்துக்கணும். இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து அதை நிரூபிச்சாகணும். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி. அதனால அப்ப இப்பமெல்லாம் வந்து அப்படி இல்லை. நடிப்பு பிரதீப் ரங்கநாதன் பெரிய அழகு கிடையாது. அவருடைய உருவத்துக்கு அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அது மாதிரி இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் வந்தாரு. டக்குன்னு நீங்க நடிகலான்னு நடிக்க போயிட்டாரு. நடிப்பு தான் இன்னைக்கு ஈஸி. அதனால இன்னைக்கு யார் வேணாலும் டைரக்டரா ஆக முடியாது. நான் யார் வேணாலும் நடிகர் ஆகலாம்ங்கிற காலம். அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுல யார் வெற்றி பெறலாம்? இவ்வளவு நடிகர்கள் வராங்க. இதுலனால அவர் எஸ் ஜே சூர்யா நல்லா நடிக்கிறாரு. அவருக்காக படம் ஓடுது. அந்த படம் அவருக்காக தான் ஓடுச்சு. அப்படி ஒரு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சோ நடிக்க யார் வந்தாலும் இப்ப கௌதம் மேனன் ஒரு நல்ல நடிகர்னு யாரும் சொல்லவே முடியாது. அதே மாதிரி சமுத்திரக்கனி எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர்லாம் பேர் வாங்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நாளைக்குள்ள ப்ரூவ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். டைரக்டரா இருந்து நடிக்க வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய நடிகர்கள்னு பேர் வாங்கல. ஏதோ அவரை பார்த்த உடனே ஓ இவர் ஆர் வி உதயகுமாரா, இவர் அரவிந்த் ராஜா, இவர் பேரரசா, அல்லது இப்ப இவர் ஆர் கே செல்வமணியா இப்படிதான் சொல்லலாமே ஒழிய நடிப்புல அவங்களுக்கு ஒரு முத்திரை கிடையாது. என்னுடைய சீனியாரிட்டி நான் நடிக்க வந்துதான் ரைட்டர் ஆனேன். ஆனா இன்னைக்கும் கூட நடிப்புல இருக்க ஆர்வம் மற்றதை விட எனக்கு நடிப்புல தான் ஆர்வம் அதிகம். நான் அதுக்கு உண்டான முயற்சியோ கடினமான பிராக்டிஸும் நான் பண்ணிக்கல. நாடக பயிற்சி இருக்கு. அருமையான நடிகனா வர முடியுங்கிற நம்பிக்கை அப்பவே இருந்தது. என்னுடைய தவறு. கடுமையா முயற்சி பண்ண ஒரு காமெடி நடிகனா கூட வந்திருக்கலாம். இளைஞர்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க இயக்கத்துக்கு, டைரக்ஷனுக்கு. அதனால நடிப்பு தொழில நீங்க கான்சென்ட்ரேட் பண்றவங்க அதுல ஜெயிச்சு வெற்றி பெற்று செட்டில் ஆயிட்டு டைரக்ஷன் இப்போ யாரும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வந்து அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. நடிகர்னா கண்டுக்குவாங்க. அதனால நடிகர்களாக இருக்கிறவர்கள் இயக்குனராக வருவதற்கு அவசரப்படாதீர்கள். ஆனா இயக்குனர்களுக்கு மார்க்கெட் இல்ல. என்ன செய்யறது? எனக்கு நடிப்புல ஆர்வம் இருக்குன்னா நடிக்க தெரியவே வேண்டாம். ஈஸியா உங்க பாப்புலாரிட்டி வச்சு நடிகராகி நீங்க ஜெயிங்க. இது மாதிரி வரக்கூடியவர்களுக்கு ஒரு சீனியர் மேன்ங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் இன்னொரு வித்தியாசமான டாபிக்கில் சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகரன். வணக்கம்.